நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், நம்ம பேசுற வார்த்தைகள், ஏன் நமக்குள்ள வர்ற எண்ணங்கள் கூட நம்மளோட எதிர்காலத்தை நம்ம அறியாமலேயே செதுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த நிகழ்காலத்துல நம்ம செய்யற செயல்கள் மூலமா நம்மளோட எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை பத்தி தான். எவ்வளோ அழகான ஒரு வரி பாருங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, கர்மா அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி, ஒரு மாற்ற முடியாத நியதி. ஒரு செயலுக்கு ஒரு விளைவு இருந்தே தீரும். சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட நிகழ்காலத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா, இந்த செயல் மற்றும் விளைவுகளோட பிரபஞ்ச அமைப்பை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கர்மான்னு உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க? அது நம்ம தலையெழுத்து, எல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்ச விதி அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. கர்மானா சிம்பிளா ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். அதாவது நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. அவ்வளவுதான். இப்போ இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எல்லா கர்மாவும் ஒண்ணு கிடையாதுங்க. அதுல ஒரு வகை கர்மா இருக்கு. அது மேல நமக்கு இப்போ இந்த நிமிஷத்துல முழுமையான கட்டுப்பாடு இருக்கு. அதை நோக்கி தான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. இந்த ஸ்லைடப்ப பாருங்க, எவ்ளோ அழகா அம்புகளை வச்சு விளக்கியிருக்காங்க. கர்மாவில 3 வகை இருக்கு. முதல்ல சஞ்சித கர்மா. இது நம்ம முதுகுல மாட்டிக்கிட்டு இருக்கிற அம்பரா துணி மாதிரி. நம்மளோட மொத்த கடந்த கால கர்மாவும் அதுல இருக்கு. அடுத்து பிராரப்த கர்மா. இது வில்லிலிருந்து ஏற்கனவே புறப்பட்ட அம்பு. அதோட போக்க நம்மால மாத்த முடியாது. ஆனா 3வதா ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆகாமிய கர்மா. இதுதான் இப்போ நம்ம கையில இருக்கிற அம்பு. இந்த அம்பை எங்க விடணும், எப்படி விடணும்னு முடிவு பண்ண போறது யாரு? நாம தான். அதனால தான் இந்த ஆகாமிய கர்மாவை பத்தி நம்ம இவ்ளோ ஆழமா பார்க்குறோம். ஏன்னா இதை ஒன்றை மட்டும்தான் நம்மளால முழுசா கட்டுப்படுத்த முடியும். சொல்லப்போனா நம்ம எதிர்காலத்தோட சாவி நம்ம கையில இருக்குன்னா அது இந்த ஆகாமிய கர்மா வடிவுல தான் இருக்கு. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நிகழ்கால கர்மா நிஜத்துல எங்கிருந்து தான் உருவாகுது? அதை இப்ப ஆராய்வோம். உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த புது கர்மா எங்க உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம செயல்கள்லையா, இல்ல நம்ம பேசுற வார்த்தைகள்லையா? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. நம்ம மனசுல தாங்க. ஆமா, எல்லாமே ஆரம்பிக்கிற புள்ளி நம்ம மனசு தான். நம்ம மனச ஒரு பற்றைய மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கர்மாவும் இங்க தான் உருவாகுது. முதல்ல ஒரு சின்ன எண்ணமா ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்துக்கு நாம கவனம் கொடுக்கும்போது அது ஒரு நோக்கமா வலுப்பெறும். அந்த நோக்கம் நம்மள ஒரு செயலை செய்ய வைக்கும். அப்புறம் அந்த செயலுக்கு ஒரு விளைவு. இப்படிதான் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அது போயிட்டே இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன கோபமான எண்ணம் ஒரு தேவையில்லாத வார்த்தையா வெளியே வந்து அது ஒரு நல்ல நட்பை எப்படி பாதிக்குதுன்னு. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. நாம கவனிக்காமலே நம்ம கர்மாவை நாமளே உருவாக்கிக்கிறோம். இதுக்கு தீர்வு என்ன? நம்ம கட்டுப்பாட்டை எப்படி நம்ம கையில எடுக்கிறது? அதுக்கான நடைமுறை வழிகளை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த ஆகாமி கர்மாவை கையாள்றதுக்கு 3 படிகள் தான். 1, விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது. 2, பற்றின்மை. ரிசல்ட் பத்தி கவலைப்படாம நம்ம கடமையை மட்டும் சரியா செய்யறது. 3, சமநிலை. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அலைபாயாத ஒரு அமைதியான மனநிலையில இருக்கிறது. இந்த மேற்கோள் நம்ம இப்ப பேசின 2வது படியான பற்றின்மையை தான் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. ஏன்னா நாம எப்போ பலன்கள் மேல அதிகமா கவலைப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம மன அமைதி போயிடுது. அதுவே தேவையில்லாத எதிர்மறை கர்மாவை உருவாக்குது. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கொள்கைகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த முடிவில்லாத கர்ம சுழற்சியை உடைக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையா எப்படி மாறுதுன்னு சுருக்கமா இப்ப பார்க்கலாம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு தத்துவம் கிடையாது. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க எதிர்காலத்தை உருவாக்குறது நீங்க தான், வேற யாரும் இல்ல. உங்க எண்ணங்கள் தான் உங்களை செதுக்குற உளி. ஒவ்வொரு கணமும் ஒரு புது தொடக்கத்துக்கான வாய்ப்பு. இந்த முழு விளக்கத்தோட மையச் செய்தியே இதுதான். நீங்க உங்க விதியோட கைதி கிடையாது. நீங்க தான் அதோட டைரக்டர். அந்த சக்தி எங்க இருக்கு தெரியுமா? இப்போ இந்த நிமிஷத்துல உங்க கையில தான் இருக்கு. உங்க எண்ணங்கள்ல, உங்க செயல்கள்ல. இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்களோட அடுத்த எண்ணம், அடுத்த செயல், அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அது என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்க போகுது? முடிவு உங்க கையில.